Hello all, welcome to the course Energy Audit and Management. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சேம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த அதே கான்செப்டில் இன்றைக்கி ஒரு சால்வ்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்டிமேஷன் ஆஃப் ரெக்வயர்ட் கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏர் கண்டிஷனர். ஒரு ஏர் கண்டிஷனர் எப்படி நம்ம ஒரு ரூமுக்கு எந்த ரூமுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டியில் ஏர் கண்டிஷனர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளமில் இதான் கொஸ்டின். நார்மலாக ப்ராக்டிக்கல் கேசஸில் நம்ம தான் எல்லா டேட்டாஸ் இருக்க வேண்டியிருக்கும். இது நம்ம ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ங்கிறதால டேட்டாஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, an air conditioning room that stands on a well ventilated basement measures 3 meter wide, 3 meter high and 6 meter deep. One of the two 3 meter walls faces west and contains a double glass window of size 1.5 meter by 1.5 meter mounted flush with the wall with no external ஷேடிங் எதுவுமே இல்லாமல் ஒரு கிளாஸ் விண்டோவை ஒரு சைடில் வச்சுருக்காங்க, ஒரு சைடு ஆஃப் த வாலில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு சைடு ஆஃப் த வால் வந்து வெஸ்ட்டை பார்க்க இருக்குது. அதான் ஒன் ஆஃப் த டூ 3 மீட்டர் வால், ரெண்டு 3 மீட்டர் வால் இருக்குது. அதில் ஒரு வால் வந்து இட் இஸ் ஃபேஸிங் வெஸ்ட். தெர் ஆர் நோ ஹீட் கெயின்ஸ் த்ரூ த வால்ஸ் அதர் தேன் ஒன் ஃபேஸிங் வெஸ்ட். அந்த ஒரு வால் இருக்குல்ல, அந்த ஒரு வால் வெஸ்ட்டு பார்க்க இருக்கிற அந்த ஒரு வால் தவிர மற்ற எந்த வால்ஸ்லேயும் வந்து ஹீட் கெயின் எதுவுமே ஆகலை. ஸோ அந்த ஒரே ஒரு வாலில் மட்டும்தான் ஹீட் கெயின் ஆகுது. யூ ஹாவ் டு கேல்குலேட் த ரெக்வயர்ட் கூலிங் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஒரு ரூம். அந்த ரூமில் இருக்கக்கூடிய வால் ஹைட்டு விட்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பேஸ்மெண்ட்டோட லென்த் பிரெத் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு வாலில் வந்து கிளாஸ் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது போக மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமோட இன்னர் கண்டிஷன், இன்சைட் கண்டிஷன் வந்து 25 டிகிரி செல்சியஸ் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் 50% RH. RHங்கிறது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அவுட் சைட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 43 டிகிரி செல்சியஸ் அண்ட் 24 டிகிரி செல்சியஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர். அண்ட் U வேல்யூ, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் வால் இட் இஸ் 1.78 வாட் per மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஃபார் ரூஃப் it is 1.316 watt per meter square Kelvin. For floor it is 1.2 watt per meter square Kelvin. Temperature difference is also given. It is 25 degrees Celsius for wall and 30 degrees Celsius for roof. And U value for glass is also available. It is 3.12 watt per meter square Kelvin. And இதை தாண்டி solar heat gain SHG value இருக்கு. For glass it is 300 watt per meter square. Internal shading coefficient is 0.86. ஆக்குபென்சி, அந்த ரூமுக்குள்ள 4 பேர் இருக்கிறாங்க, அவங்களோட சென்சிபிள் ஹீட் வந்து 90 வாட்ஸ் ஒரு பர்சனுக்கும், லேட்டன் ஹீட் வந்து 40 வாட்ஸ் ஒரு பர்சனுக்கும் வந்து எமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைட்டிங் லோட் 33 வாட் per மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 33 வாட்ஸ் ஆஃப் லைட்டிங் லோட் இருக்குது. அப்ளையன்ஸ் லோடு வந்து 600 வாட்ஸ் சென்சிபிள் அண்ட் 300 வாட்ஸ் லேட்டன்ட். இது போக இன்ஃபில்ட்ரேஷன்னா நமக்கு சின்ன சின்ன கிராக்ஸ் மூலியமாக ஏர் உள்ளே வரும். அந்த இதுதான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அது வந்து 0.5 ஏர் சேஞ்சஸ் பெர் ஹவர். அண்ட் ஃபைனலாக பேரோமெட்ரிக் ப்ரெஷர் இட் இஸ் 101 கிலோ பாஸ்கல். இதுதான் வந்து அவைலபிள் டேட்டா டு ஃபைண்ட் வந்து கூலிங் கெப்பாசிட்டி. இந்த ரூமுக்கு ஒரு ஏர் கண்டிஷனர் வைக்கிறோம், அந்த ஏர் கண்டிஷனரோட கூலிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ கூலிங் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து டோட்டல் ஹீட் கெயின் இன்ட்டு சேஃப்டி ஃபேக்டர். சேஃப்டி ஃபேக்டருங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ. டோட்டல் ஹீட் கெயின் அப்படிங்கிறது தான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் அந்த ரூமுக்குள்ளே இருக்குது, அந்த ஹீட்டை தான் நம்ம வெளியில் அனுப்பணும். அதை அனுப்புனா தான் நமக்கு வந்து ரூம் கூல் ஆகும். ஸோ அதனால் Q total into safety factor. To calculate the required cooling capacity, one has to know the losses in return air ducts. Ventilation may be neglected as the infiltration can take care of small ventilation requirement. நம்ம இதில் வென்டிலேஷன் லாஸ்ன்னு ஒன்று இருக்கும், அந்த வென்டிலேஷன் லாஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன்லேயே கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் அந்த வென்டிலேஷன் ரெக்யர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிரும் அப்படிங்கிறதால. ஸோ ஃபார் கேல்குலேட்டிங் Q total, சென்சிபிள் ஹீட்டையும் லேட்டன் ஹீட்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா Q total கிடச்சிரும். அண்ட் இந்த டோட்டல் லோடு இது என்னென்ன பேசிஸில் டோட்டல் லோடு இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து சிஸ்டம் லோடை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சிஸ்டம் லோடுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் எதுவுமே நம்மகிட்ட கொஸ்டினில் இல்லை. சிஸ்டம் லோடு அப்படின்னா அந்த ஏர் கண்டிஷனரே கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து ரூமுக்குள்ளே கொடுக்கும். அந்த லோடு வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதால we are focusing only on building loads. building loadல first external load. external loadனா இந்த 5 type of external loads இருக்கு. heat transfer through the walls, heat transfer rate through roof, heat transfer rate through floor, அப்புறம் glass, அப்புறம் infiltration.
இதில் Q suffix S denotes sensible heat, QL denotes latent heat. இப்போ எல்லாத்துலேயுமே சென்சிபிள் ஹீட்டுங்கிறது காமனாக இருக்குது, இன்ஃபில்ட்ரேஷனில் மட்டும் latent heat எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் லோட்ஸ் இருக்குது. அண்ட் இன்டர்னல் லோட்ஸ் அப்படின்னா அந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்னால லோடு ஜென்ரேட் ஆகுறது. அது ஃபஸ்ட்டு ஆக்குபென்ட்ஸ், அந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸ்னால் வரக்கூடியது. ரெண்டாவது டியூ டு லைட்டிங். மூணாவது டியூ டு அப்ளையன்சஸ். இதுலேயும் அகெயின் எல்லாத்துலேயும் சென்சிபிள் ஹீட் இருக்குது. லேட்டன் ஹீட் வந்து ஆக்குபென்ட்ஸ்லேயும் அப்ளையன்சஸ்லேயும் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் லோட் கிடச்சிரும். சேஃப்டி ஃபேக்டர் நம்ம வந்து we are going to assume safety factor. ஸோ அது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா required cooling capacity கிடச்சிரும். ஸோ let us solve one by one. First, heat transfer rate through walls. First, the dimension of wall is given as 3 meter by 3 meter. And இந்த ஒரு வால் வெஸ்ட் பக்கம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு வால் மட்டும்தான் ஹீட் கெயின் ஆகுது அப்படிங்கிறதால அந்த ஒரு வால் மட்டும் எடுத்துருக்கிறோம். அந்த வாலில் வந்து கிளாஸ் விண்டோ வச்சுருக்கிறாங்க 1.5 மீட்டர் பை 1.5 மீட்டர் டைமென்ஷனில். ஸோ இப்போ ஃபார் கேல்குலேட்டிங் ஹீட் Q is equal to UA into del T, அதாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், ETDன்னு போட்டிருக்காங்க, அண்ட் UA into del T, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஃபார் கேல்குலேட்டிங் Q, the data are U value for wall is given 1.78 watt per meter square Kelvin. Effective temperature difference is given 25 degrees Celsius. Area of entire wall வந்து 9 meter square. இது எப்படி வந்துச்சுன்னா 3 cross 3 9 meter square. Area of glass வந்து 1.5 into 1.5, it is 2.25 meter square. நமக்கு exposed ஆன ஏரியா அந்த வாலில் கிளாஸை தவிர மீதி இருக்கக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தா 9 minus 2.25. ஸோ அதுலேருந்து ஏரியா ஆஃப் வால் கிடச்சிரும். இந்த மூணு டேட்டா நம்மகிட்ட இப்போ இருக்குது. U wall இருக்கு, area of the wall இருக்கு, ETD இருக்கு. So from this you can calculate heat transfer rate through the walls. It is around 300.38 watts. And second is heat transfer through roof. For calculating heat transfer through roof, again Q roof is equal to UA ETD. இதில் U ஓட வேல்யூ given டேட்டால இருக்கு 1.36 watt per meter square Kelvin. Effective temperature difference already available, it is 30 degrees Celsius. Area of roof நமக்கு பேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 6 மீட்டர் அண்ட் இன்னொரு டைமென்ஷன் 3 மீட்டர். ஸோ அதே லெவலுக்கு தான் வந்து மேலே ரூஃபும் இருக்கும், அதனால 6 into 3 which is 18 meter square. ஸோ இப்போ இதுலேருந்து Q roof calculate பண்ணுறதுக்கு it is around 710.6 watts. Third is heat transfer rate through floor. ஸோ ஃப்ளோர் கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ரூம் வந்து கம்ப்ளீட்லி வென்டிலேட்டட் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல் வென்டிலேட்டட் பேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்ததால we are going to assume the outside temperature as the temperature for the basement. இப்போ நம்ம இதுதான் நம்ம வந்து இனிஷியல் எடுத்துக்கிறோம். அவுட் சைட் டெம்பரேச்சரே நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் அண்ட் அவுட் சைட் கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஃபார் திஸ் கண்டிஷன், since the floor is not exposed to solar radiation, the driving temperature difference for the roof is the temperature difference for the outdoor and indoor. So இதில் இந்த details வச்சு we are going to calculate ETD for floor. U value of floor is already available, it is 1.2 watt per meter square Kelvin. Area of floor சொன்ன மாதிரி dimension is 6 into 3 which is 18 meter. And temperature difference, outer and inner temperature 43 degrees Celsius outside temperature இருக்கு, inside temperature 25 இருக்கு. So floor ஓட temperature difference வந்து it is around 18 degrees Celsius. So with this data you can calculate Q floor, it is around 388.8 watts. And finally heat transfer rate through glass. For glass you have some different formula. இந்த formula ஏன் வருது அப்படின்னா, this consists of radiative as well as conductive components. இந்த glassல வந்து radiative heat transfer இருக்கும், but information இல்லை அப்படிங்கிறதால அதுக்கான வேல்யூ CLF வேல்யூவை நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். So hence the total heat transfer rate through the glass is given by A bracketல வந்து you have heat transfer coefficient of glass into temperature difference plus SHG into SC. இதில் area of glass நம்ம முன்னாடியே calculate பண்ணியிருக்கோம் 1.5 into 1.5, it is around 2.25 meter square. U value for glass is available, TI, TO values are available, outdoor and indoor temperature, and SHG values also available as 300, SC value 0.86 ன்னு questionல கொடுத்துட்டாங்க. So with these data we can calculate heat transfer rate through glass. It is around 706.9 watts. And heat transfer due to infiltration, இதுதான் வந்து ஃபைனலாக எக்ஸ்டர்னல் லோடில் இருக்கக்கூடிய calculation. Heat transfer due to infiltration, இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது.
First is sensible heat and second one is latent heat. So first sensible heat transfer calculate பண்ணா the formula is mCp into del T, temperature difference. M is mass of infiltration, Cp is specific heat and temperature difference, outside and inside temperature. இதில் mass of infiltration, அந்த gaps வழியா எவ்வளோ amount of mass உள்ள வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு calculate பண்ணணும். Second, Cp value is a constant value, it is around 1021.6 joule per kilogram Kelvin. அவுட் அண்ட் இன்சைட் டெம்பரேச்சர் ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு இல்லாத விஷயம் என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் தான் இல்லை, அதுதான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அது கால்குலேட் பண்ணால் தான் சென்சிபிள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் டியூ டு இன்ஃபில்ட்ரேஷன் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் ஃபைண்டிங் mass of infiltration, the formula is density of air into ACH into volume of room divided by 3600. இங்கே ஏன் 3600 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஏசிஹெச்ங்கிறது ஹவரில் இருக்குது. ஸோ அதை செகண்ட்ஸுக்கு மாத்திரக்காக 3600 டிவைட் பண்ணுறோம். இங்கேயும் அகெயின் ஏசிஹெச் வேல்யூ நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் ரூம் கேன் பி கால்குலேட்டட். நமக்கு 3 டைமென்ஷன்ஸும் இருக்குது. அந்த 3 டைமென்ஷன் வச்சு வால்யூம் கால்குலேட் பண்ணிடலாம். பட் டென்சிட்டி நமக்கு தெரியாது. ஸோ இப்போ அகைன் இன்னொரு அன்னோன் இருக்குது. இந்த டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு we have to use psychrometric chart. சைக்ரோமெட்ரிக் சார்ட்னா என்னன்ட்டு நமக்கு தெர்மோடைனமிக்ஸில் நிறையவே படிச்சிருக்கிறோம். தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து நிறைய தெர்மல் சப்ஜெக்ட்ஸில் சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். எங்கெல்லாம் ஏரோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம மெஷர் பண்ண வேண்டியிருக்கு இல்லை டீல் பண்ண வேண்டியிருக்கோ அங்கெல்லாம் சைக்ரோமெட்ரிக் சார்ட் இருக்கும். ஸோ சைக்ரோமெட்ரிக் சார்ட்லேருந்து we can calculate density of air. இங்கே you can see the details of specific volume. இந்த கிராஃபில் வந்து you have in x axis dry bulb temperature and in y axis you have humidity ratio. அப்புறம் நிறைய வேல்யூஸ் இருக்கும். வெட் பல்ப் டெம்பரேச்சர் இருக்கும், என்தால்பி இருக்கும், ஸ்பெசிஃபிக் வால்யூம் இருக்கும். ஏதோ ஒரு 2 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற வேல்யூஸ்லாம் அந்த ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நமக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு டேட்டா ஒன்று இருந்துச்சு, டெம்பரேச்சர் அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த 2 டேட்டாஸை வச்சு we can calculate the unknown. அதே போல் செகண்ட் டேட்டாவிலையும் நமக்கு வந்து என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பல்ப் அண்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் இருந்துச்சு. ஸோ இந்த 2 வேல்யூஸையும் வச்சு you can calculate the unknowns. இப்போது ஃபார் டென்சிட்டி ஆஃப் ஏர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் calculating density of air at outside condition 43 degree Celsius dry bulb temperature and 24 degree Celsius wet bulb temperature, இந்த 2 வேல்யூஸையும் இந்த சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் பிளாட் பண்ணுவோம். ஸோ ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இங்கே இருக்கும் 43 டிகிரி செல்சியஸ்னால் இந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர், இட் இஸ் அரௌண்ட் 24 டிகிரி செல்சியஸ். ஸோ இதையும் நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் மீட் ஆகும். அதுக்கு ரெஸ்பெக்டிவான வேல்யூ தான் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் calculating specific volume, the inverse of specific volume is density. ஸோ அதுலேருந்து நம்ம டென்சிட்டி வேல்யூவை calculate பண்ணிக்கலாம். இட் இஸ் அரௌண்ட் 1.095 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஏருக்கு ஸ்டாண்டர்டான டென்சிட்டி வேல்யூஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு நம்ம டென்சிட்டி வேல்யூ calculate பண்ணுறது நல்லது. ஸ்டாண்டர்ட் வேல்யூ போடாமல் இந்த டெம்பரேச்சருக்கு ரெஸ்பெக்டிவான எடுக்கிறது, it will give you some better result. And volume of the roomக்கு 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வால்யூம் கிடச்சிரும். ஏசிஹெச் 0.5. இதை வச்சு இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் கால்குலேட் பண்ணிடலாம். இட் இஸ் அரௌண்ட் 8.2125 into 10 power minus 3 kilogram per second. So once after calculating infiltration rate, you can calculate sensible heat transfer rate. It is around 151 watts. So இது sensible heat transfer rate due to infiltration. ரெண்டாவது latent heat transfer rate due to infiltration கான formula is infiltration rate into HFG into WO minus WI. WO, WI இது ரெண்டு வந்து humidity ratio at outside and inside condition. இந்த ரெண்டு வேல்யூஸ்மே சைக்ரோமெட்ரிக் சார்ட்டை வச்சு தான் மெஷர் பண்ணோம். அண்ட் சைக்ரோமெட்ரிக் சார்ட்டை வச்சு தான் கேல்குலேட் பண்ணோம். அண்ட் ஃபார் எம் இன்ஃபில்ட்ரேஷன் யூ ஹேவ் த வேல்யூ ஆல்ரெடி அவைலபிள், முன்னாடி தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஹெச்எஃப்ஜிங்கிறது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஃபார் த பர்டிகுலர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் யூ கேன் மெஷர் ஆர் யூ கேன் டேக் த வேல்யூ ஃப்ரம் ஸ்டீம் டேபிள்ஸ். ப்ரெஷர் டெம்பரேச்சர் வேல்யூ வச்சு ஸ்டீம் டேபிள்லேருந்து ஹெச்எஃப்ஜி வேல்யூ எடுத்துடலாம். திஸ் இஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். WO அப்படிங்கிறது அவுட்டர் humidity ratio, outdoor humidity ratio at 43 degree Celsius dry bulb and 24 degree Celsius wet bulb. இந்த ரெண்டு வேல்யூஸ் வச்சு சைக்ரோமெட்ரிக் சார்ட்லேருந்து எடுத்துடலாம். WIங்கிறது indoor humidity ratio, இதுவும் அதே போல் 25 degree Celsius dry bulb temperature and 50% RH வச்சு நம்ம எடுத்துடலாம். இதில் KGW KGDA இருக்குது. இது வந்து கிலோகிராம் ஆஃப் வாட்டர் கிலோகிராம் ஆஃப் ட்ரை ஏர். இது வந்து ஒரு ரேஷியோ. இந்த ரேஷியோங்கிறதால
இதோட யூனிட் வந்து kilogram of water by kilogram of dry air. So using these values you can calculate latent heat transfer rate due to infiltration. இப்போ external loads எல்லாமே நம்ம calculate பண்ணிட்டோம். Q wall, Q roof, Q floor, Q glass and Q infiltration இந்த values எல்லாமே calculate பண்ணிட்டோம். Next வந்து internal loads. Internal loadல first load due to occupants. இதுக்கு first again இங்கேயும் sensible and latent இருக்கு. For sensible you have number of occupants into SHG. It is around 4 into 90. இந்த SHGங்கிற value already டேட்டாவா இருக்கு. Similarly latent heatக்கு number of occupants into LHG. It is around 4 into 40. It is around 160 watts. இந்த SHG, LHG values எல்லாமே given datasல இருக்கு. Then load due to lighting. லைட்டிங்க்கு 33 watt per meter squareனு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மீட்டர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு டோட்டல் ஹீட் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 33 into floor area. ஃப்ளோர் ஏரியாவுக்கு நமக்கு டைமென்ஷன் இருக்கு, which is 6 into 3, 18 meter square. So 33 into 18, it is around 594 watts. இதுதான் heat gain because of light. And third, load due to appliances. இங்கே இது நமக்கு டைரெக்டாக டேட்டாவே இருக்குது. சென்சிபிள் லோடு வந்து 600, லேட்டன் லோடு வந்து 300. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே ரெடியாக இருக்கிறதால அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஃபைனலாக இன்டர்னல் லோட்ஸ், லோட் டியூ டு ஆக்குபெண்ட், லோட் டியூ டு லைட்டிங், லோட் டியூ டு அப்ளையன்சஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் திஸ் நீங்கள் டேரெக்டாக எல்லா லோடையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் லோட் கிடச்சிரும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்சிபிள் லோட் தனியாக, லேட்டன் லோட் தனியாக கால்குலேட் பண்ணுறோம். அது ஏன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ டோட்டல் சென்சிபிள் லோட் அண்ட் டோட்டல் லேட்டன் லோட். சென்சிபிள் லோடு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், லேட்டன் லோடு இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா சென்சிபிள் டோட்டல் லோட் கிடச்சிரும் அண்ட் லேட்டன் டோட்டல் லோட் கிடச்சிரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக நமக்கு எவ்வளோ லோடோ அது நமக்கு தெரிஞ்சிடும். இட் இஸ் அரௌண்ட் 4288 வாட்ஸ். இந்த டோட்டல் பில்டிங்கில் 4288 வாட்ஸ் ஆஃப் ஹீட் இஸ் அவைலபிள். இந்த ஹீட் எல்லாத்தையும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும், பண்ணால் தான் உங்கள் ரூம் வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஃபார் calculation, required cooling capacity is equal to Q total into safety factor. We are assuming safety factor as 1.25. Safety factor நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், அதிகமாக போக போக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஐ எம் டேக்கிங் சேஃப்டி ஃபேக்டர் இஸ் 1.25. By using the value of safety factor, the amount or the required cooling capacity is around 5360 watts. இந்த வாட்டில் இருக்கிறத டன்னேஜ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான யூனிட் கன்வர்ஷன் தான் அது, which is 1 tonnage of 1 TR is equal to 3516.85 watts. ஸோ இதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது required cooling capacity is around 1.5 tons. ஸோ இந்த ரூம்க்கு வந்து நீங்கள் 1.5 ton ரேட்டில் வந்து if you provide air conditioning system, it will be suitable. So this is what the problem is. அண்ட் ஃபைனலாக நான் எதுக்காக சென்சிபிள் ஹீட் தனியாக, லேட்டன் ஹீட் தனியாக ஆட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இந்த இருக்குது. இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். சப்போஸ் ரூம் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் இதை கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் ஸ்பெஷலி த சென்சிபிள் லோட். ஸோ அதனால தான் நம்ம அப்படி பண்ணோம். ரூம் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு சென்சிபிள் லோட் பை டோட்டல் லோட் இட் இஸ் அரௌண்ட் 0.889. இந்த வேல்யூ என்ன அப்படின்னா அந்த டோட்டல் லோடில் எவ்வளோ ப்ரொபோர்ஷன் வந்து சென்சிபிள் ஹீட்னால நடந்திருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி இட் இஸ் அரௌண்ட் 88%. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கண்டென்ட், திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ராப்ளம். Thank you for watching and don't forget to fill the form available in the description.